Ashwin Sweets and Snacks Christmas Collection 2025. Order now. All India delivery available. சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள டிபிஐ வளாகத்தை முற்றுகையிட்டு போராட முயன்ற இடைநிலை ஆசிரியர்களை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்தனர். சாலையில் படுத்துக்கொண்டு விடாப்பிடியாக இருந்த ஆசிரியர்களை போலீசார் வலுக்கட்டாயமாக தூக்கிச் சென்று பேருந்தில் ஏற்றிய நிலையில் அவர்கள் ஆவேசமடைந்தனர். அப்போது அழுதபடியே ஆசிரியை ஒருவர் மயங்கி விழவே பிற ஆசிரியர்கள் பதற்றமடைந்தனர். ஊதிய முரண்பாடு களையப்படும் என்ற ஒற்றை கோரிக்கையை அரசு நிறைவேற்றும் என்று நம்பி பல ஆண்டுகளாக பொறுமை காத்து வந்த இடைநிலை ஆசிரியர்கள் போராட்ட கயிற்றை இறுக்கினர். இடைநிலை ஆசிரியர்களை பொறுத்தவரை உதாரணத்திற்கு 2009ஆம் ஆண்டு மே மாதத்திற்கு முன்பு நியமிக்கப்பட்ட இடைநிலை ஆசிரியர் ஒருவரின் தற்போதைய ஊதியம் 80,000 ரூபாய். ஆனால் அதே ஆண்டில் ஜூன் மாதம் நியமிக்கப்பட்ட ஆசிரியர் ஒருவரின் தற்போதைய ஊதியம் 63,000 ரூபாய். ஒரே ஆண்டில் வெறும் ஒரு நாள் இடைவெளியில் நியமிக்கப்பட்ட ஆசிரியர்களிடையே உள்ள இந்த ஊதிய முரண்பாடுதான் கடந்த 15 ஆண்டுகளாக பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. ஒரே கல்வி தகுதி இருந்தும் ஒரே பணிகளை செய்தும் தங்களுக்கு மட்டும் ஏன் இந்த முரண்பட்ட சம்பளம் என கேள்வி எழுப்பிய இடைநிலை ஆசிரியர்கள் ஒரே மாதிரியாக பாரபட்சமின்றி சம்பளத்தை வழங்க வேண்டும் என பல ஆண்டுகளாக அரசுக்கு கோரிக்கை விடுத்து வருகின்றனர். கடந்த அதிமுக ஆட்சி காலத்திலேயே இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் நடத்திய நிலையில் திமுக அளித்த வாக்குறுதிகளில் ஒன்றுதான் சம வேலைக்கு சம ஊதியம் என்பது. ஆட்சி முடியும் வேளையில் தங்களின் கோரிக்கைகளை சாதித்துக் கொள்ள இடைநிலை ஆசிரியர்கள் சங்கத்தினர் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள டிபிஐ வளாகத்தை முற்றுகையிட்டனர். ஊதிய முரண்பாடு குறித்து விசாரிக்க கடந்த 2023ஆம் ஆண்டு 3 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டு 3 மாதங்களில் அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என கூறியும் 2 ஆண்டுகளாகியும் அக்குழு என்னவானது என்பதே தெரியவில்லை. கடந்த 16 ஆண்டுகளாக ஊதிய முரண்பாட்டை எதிர்த்து போராடி வரும் நிலையில் ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை என்பதை போலதான் நடவடிக்கை என்பது வாய்மொழியாக மட்டுமே இருக்கிறதே தவிர அதற்கு ஒரு துரும்பை கூட கிள்ளி போடவில்லை என புலம்புகின்றனர் இடைநிலை ஆசிரியர்கள். பள்ளி கல்வித்துறை அலுவலகம் முன்பு அமர்ந்து கொண்ட ஆசிரியர்கள் அரசுக்கு எதிராகவும் தங்களது ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தியும் முழக்கமிட்டனர். அப்போது பள்ளி கல்வித்துறை வளாகத்திற்குள் நுழைய முயன்ற போராட்டக்காரர்களை போலீசார் தடுத்து நிறுத்திய நிலையில் சாலையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். இந்த ஒற்றை கோரிக்கைக்காக நெடு நாட்களாக பாடுபட்டு கொண்டு வருவதாக வேதனை தெரிவித்த இடைநிலை ஆசிரியர்கள் திரும்ப ஏமாற்றும்படியான வாக்குறுதிகளை மட்டுமே அளிப்பதாக அரசை சாடினர். எங்களோட ஊதியத்தை தான் நாங்கள் கேட்கிறோம், திரும்ப சொல்றோம். எங்களோட ஊதியத்தை தான் நாங்கள் கேட்கிறோம். ஊதிய உயர்வு கேட்கவே இல்லை. எங்களுக்கான ஊதியத்தை நாங்கள் கேட்கிறோம். ஒரே பணியில வேலை பார்க்கறவங்க 2 பேர் இருக்கிறாங்கன்னா அவங்க 2 பேருக்கும் சமமான ஊதியம் வேணும்னு சொல்லி இந்த மாநில தலைநகருக்கு நாங்க வந்து உட்கார்ந்துருக்கிறோம். 16 ஆண்டுகளாக போராடிட்டு இருக்கோம். இந்த கோரிக்கை அரசுக்கு புதிய கோரிக்கை அல்ல. திரும்ப குழு அமைத்து திரும்ப புதியதை கேட்கிற மாதிரியே கேட்கிறாங்க. ஒரே பணி நிலையில் இருக்கிற ஆசிரியருக்கு 2 பேருமான ஊதியங்கள் இந்த மாநிலத்தில் மட்டும்தான் நடக்கிறது. திமுகவின் வாக்குறுதி எண் 311 நிறைவேற்ற வேண்டும் என அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பிய நிலையில் அவர்களை போலீசார் அப்புறப்படுத்த தொடங்கினர். விடாப்பிடியாக சாலைகளில் அமர்ந்து கொண்டு வர மறுத்தவர்களை போலீசார் குண்டுகட்டாக தூக்கி பேருந்தில் ஏற்றினர். அப்போது அழுதபடியே ஆசிரியை ஒருவர் மயங்கி விழுந்ததால் பெண் காவலர்கள் முதலுதவி அளித்தனர். மே
மேலும் கையை பிடித்து கொண்டு தரதரவென இழுத்துச் சென்ற போது தாங்கள் என்ன குற்றவாளிகளா என ஆசிரியர் ஆவேசமானார். ஆசிரியர்களை நீங்க நடத்துற விதியா? என்ன குற்றங்கள் செஞ்சோம்? என்ன குற்றம் செய்யறோம் சொல்லி எங்களை கைது பண்றீங்கன்னு சொல்லுங்க. பள்ளி மாணவர்களுக்கு அரையாண்டு விடுமுறை விடப்பட்டிருக்கும் நிலையில் அவர்களின் கல்வி பாதிக்காத வகையில் இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் நடத்தினர். பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் ஜனவரி 6ஆம் தேதி காலவரையற்ற போராட்டம் நடத்தப் போவதாக அறிவித்திருக்கும் நிலையில் இடைநிலை ஆசிரியர்களும் போர்க்கொடியை உயர்த்தினர். Ashwin Sweets and Snacks Christmas Collection 2025. Order now. All India delivery available.